ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் குழம்பு எப்படி கசப்பே இல்லாமல் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே சேரும். இந்த மாதிரி நீங்கள் பாவக்காய் பண்ணி கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்புங்கிறது இருக்கவே இருக்காது. அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லா நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இந்த எண்ணெயில் நம்ம பாவக்காயை நல்லா சைஸு ரவுண்ட் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாவக்காயை இந்த எண்ணெயில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கிறோங்க. அந்த எண்ணெயில் எல்லா பாவக்காயுமே போட்டுட்டு நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம உப்பும் லைட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்க்கும்போது உப்பும் எண்ணெயும் சேரும்போது அந்த பாவக்காயில் அந்த கசப்புங்கிறது இருக்கவே இருக்காது. அந்த கசப்பு எல்லாமே மாறிடும். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டே இருங்க. அது எப்படி வெந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாறி இருக்கும். பார்த்தீங்களா? அந்த பச்சை கலர்லேருந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். இந்த கலராக இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாவக்காயுமே ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதே எண்ணெயில் நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயம், சின்னதாக இருந்தால் 3 வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 வெங்காயத்தை நம்ம அதை கூட போட்டு அதோட கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுங்க. கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா ஒரு 15 பல் பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம அப்படியே முழுசாகவே நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் நம்ம அது கூட சேர்த்துலாம். இது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் நம்ம வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பழுத்த தக்காளி இல்லைன்னா காயாக இருந்தால் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரன்னு அரைச்சி போட்டால் கூட அந்த தொக்கு மாதிரி நமக்கு கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதையும் நம்ம அது கூடவே போட்டு அதோட நல்லா வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாவக்காயில் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினா அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது மாதிரி 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே இந்தளவுக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த கசப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெய் அந்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டிங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா வத்த தான் நல்லாயிருக்கும். இதுக்கு நிறைய நீங்கள் தண்ணி சேர்க்கணுங்கிறது கிடையாது. 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லாவே அந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் தான் நான் புளி எடுத்திருக்கோம். இந்த புளி இதுக்கு போதுமானதாக இருக்கும். இதை 2 டைம் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேங்க. நல்லா திக்காக கரைச்சிட்டு அந்த குழம்புல நம்ம சேர்த்துடலாம். புளியை 2 தடவை நீங்கள் கரைச்சி எடுத்துக்கிறேங்க. அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பாவக்காய், அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. நம்ம அதனால் லாஸ்ட்டில் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதோட எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். நம்ம தாராளமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும். அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா கீழே எதுவும் பிடிச்சிடக்கூடாது. அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த டைமில் லாஸ்ட்டாக நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் நம்ம சேர்க்கும்போது இதோட கசப்புத்தன்மைங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதுக்காண்டி ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படின்னாலும் இனிப்பாகவும் இருக்காது. நார்மலாக உள்ள டேஸ்ட்டு நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து சாப்பாட்டில் நல்லா போட்டு சாப்பிடுவாங்க. சூடான சாப்பாட்டில் நம்ம வந்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் பாவக்காய் குழம்பு நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.